தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிற விஷயமே என்னென்னா, இந்த நீட் ஸ்கேம் அப்படின்ற விஷயம் எப்படி நடந்தது, ஸோ பேப்பர் லீக் அப்படின்ற விஷயங்கள் எப்படி ஆரம்பிச்சது, எந்த இடத்துல ஆரம்பிச்சது, ஸோ இதற்கு எந்த மாதிரி டாக்டிக்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எதற்காக அப்படின்னா, ஸோ ஃபர்தராக வந்து ஒரு வருஷமும் வந்து இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறது அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க, என்னென்ன முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கிற மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மே 5ஆம் தேதி நமக்கு நீட் வந்து எக்ஸாம் நடந்தது. மே 5ஆம் தேதி நடக்கிற ஒரு எக்ஸாமுக்கு மே 4ஆம் தேதியே வந்து பேப்பர் லீக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இது நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய மாணவர்களுக்கு தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப நேர்மையா படிச்சு தாம்மா வரணும் அப்படின்றதுக்காக 1 வருஷம், 2 வருஷம் ரிப்பீட் பண்ணிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிச்சிருக்காங்க. ஆனா, நார்த் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நார்த் சைடுல அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதில வந்து அதிலயும் வந்து படித்த மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாணவர்கள், அதாவது நெறைய மாணவர்கள் குறிப்பா பணம் அதிகமா இருக்கிற மாணவர்கள், பணம் அதிகமா இருக்கு. ஆனா எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாரி குறுக்கு வழியில வந்து சில விஷயங்கள வந்து ஃபாலோ பண்றாங்க. இதில நெறைய கேள்விகள் வந்து எல்லாருக்குமே வரும். இந்த குறுக்கு வழியில ஃபாலோ பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் தவறு செய்றாருன்னா, அந்த தவறு செய்வதற்கு தூண்டுதலா இருக்கிறவர்லாம் யார் யார் அப்படின்னு பேக்ரவுண்ட்லாம் இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணைலாம் குடுத்துட்டாங்க. அதெல்லாம் விசாரிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா, இப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, 5ஆம் தேதி நடக்க வேண்டிய ஒரு எக்ஸாமு, மே 5ஆம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மே 4ஆம் தேதியே வந்து பேப்பர் லீக் ஆகியிருக்கு. சில மாணவர்களுக்கு அது கையில கிடைச்சிருக்கு. அத வச்சு படிக்கிறாங்க. இங்க போய் எழுதுறாங்க. இது ஒரு பக்கம். 2வது, இது எந்த ஏரியால நடந்திருக்கு? குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பீகார்ல தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஸ்கேம் அப்படின்ற விஷயத்த. இப்ப இது தமிழகத்தில கொஸ்டின் பேப்பர மாத்தி குடுத்தாங்க, போனாங்க. இந்த மாரி விஷயங்கள் நட ந ந ந நெறைய வந்து நடந்திருக்கு. இன்விஜிலேட்டர் வந்து லேட்டா வந்து குடுத்தாரு பேப்பர்ன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தான். நார்மலா நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, கொஸ்டின் பேப்பர கையில வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து அவங்க படிச்சு வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, நார்மலா ஒரு +2 படிக்கிற மாணவர் +2 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன மாரி இல்ல இவங்க சொல்றாங்க. இல்ல, இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்வு இல்லையா? இந்த தேர்வுல ஒரு பேப்பர் லீக் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். மிக மிக தவறான விஷயமும் கூட. இந்த பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடந்திருக்கு அப்படின்றத நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சின்ன கதை மாரி தான் இருக்கும். என்னன்னா, அ பீகார்ல அந்த ஸ்கேம் கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஒரு மாஃபியா கூட்டம் ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களோட வேலையே அதுதான். இந்தியால எந்த இடத்துல எவ்வளோ பெரிய எக்ஸாம் நடந்தாலுமே, இந்த கொஸ்டின் பேப்பர் இவங்களுக்கு கிடைக்கிற மாரி வழிகள் பண்றாங்க. இது எப்படி கிடைக்குது? யார் மூலமா வருதுன்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். பட் இதனோட தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அந்த தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் தான் ஆக்சுவலி. டாக்டருக்காக நீட் எழுதி எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி நம்ம டாக்டர் ஆகணும்னு நெனைச்சவர். உண்மையிலே அவர் டாக்டர் கிடையாது. ஆனா, ஒரு டாக்டருக்காக அப்ளை பண்ணி நீட் எக்ஸாம் எழுதி வரணும். இதற்கு வந்து அவர்கிட்ட வந்து காசு கேட்டவங்கலாம் வந்து இந்த அளவுக்கு காசு கேட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியுது. பட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே, இந்த இந்த மாரி எக்ஸாம்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ணா, நம்ம எழுதி டாக்டராகி சம்பாரிக்கிறத விட, இந்த பேப்பர வந்து எப்படியாவது கலெக்ட் பண்ணி அத லீக் பண்ணிட்டோம்னா, அது வழியா நம்ம நெறைய சம்பாரிக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிக வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவருக்கு மனசுல இருந்து தான் இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு கீழ இன்னும் சில பேர் இருக்காங்க. இவங்கள எல்லாரையுமே ஒன்று கூட்டி ஒரு 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 கூட்டமா வச்சுக்கிட்டு, இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய தொழிலே இவங்க ஆடிங் பண்றது, விளம்பரங்கள் குடுக்குறது. அதாவது இப்ப விளம்பரங்கன்னா நோட்டீஸ் அடிச்சு குடுக்குறது கிடையாது. யாராவது வந்து கேட்குறாங்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? என் பையன் வந்து ஆ வந்து டாக்டர் ஆகணும், நீட் வந்து சீக்கிரமா பாஸ் ஆகணும், ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு 30,00,000 40,00,000 சொல்லி அமௌண்ட்ட வாங்கிட்டு, அவங்களுக்கு ஈஸியா வந்து பேப்பர் வந்து கிடைக்கிற அளவுக்கு பண்றாங்க. ஸோ இதற்கு பேக்கிரவுண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் கவர்மெண்ட் சைட்ல இருக்கு. அங்கருந்து கொஸ்டின் பேப்பர் வருது இவங்களுக்கு. அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க சிபிஐ. நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்டின்னா, இந்த மாஃபியா கும்பல் அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு வகையில பேப்பர் வந்து அவங்க கையில கிடைக்குது. அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க. அந்த வழியில கிடைக்குது. அத வந்து பேரண்ட் கிட்ட குடுக்கணும். எல்லார்ட்டயுமே அவங்க குடுக்குறதில்ல. இவங்க கிட்ட யாரு தேடிட்டு வராங்களோ, அவங்க கிட்ட வந்து இந்த சம் அமௌண்ட் வாங்குறாங்க. 30,00,000 40,00,000 வாங்கிட்டு, அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர குடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப தராங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடிலாம் குடுக்குறது கிடையாது. நாளைக்கு எக்ஸாம்ன்னு இன்னைக்கு நைட்டு தான் குடுக்குறாங்க. ஸோ குடுத்ததுக்கப்புறம் அந்த மாணவர் உட்காந்து படிக்கிறாரு. படிச்சுட்டு காலையில போய் எழுதுறாரு. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இது வந்து பீகார்ல நடந்தது. இது பீகார் போலீஸுக்கு வந்து ஒரு தகவலும் வந்திருக்கு. இந்த மாரி வந்து இந்த சென்டர்ல இந்த மாரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. முன்னாடி நாள் நைட்டே அவங்க போய் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஒரு வீட்ல நடக்குது, ஒரு ஏரியால நடக்குதுன்னு சொல்றாங்க. அங்க போய் பார்க்கும்பொழுது, அந்த போலீஸ் பார்க்கும்போது அங்க பெருசா ஒரு வேற எதுவும் இல்ல. சில கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கசக்கி போட்டு எரிஞ்சு போன நிலையில இருக்கிற மாரி பார்க்குறாங்க. அதுல இருக்கிற சில கோட்ஸ்லாம் எடுத்து, அந்த கோடு இருக்கு இல்லையா? அந்த கோடு வச்சு அந்த அந்த ஸ்டூடண்ட்ட வச்சு அது வழியா ஸ்டூடண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க.
அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு ஸ்டூடெண்ட்கிட்ட விசாரணை பண்ணும்பொழுதும் ஆமாம் ஒத்துக்கிறாங்க. ஆமாம் நாங்கள் வந்து காசு கொடுத்து இதை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்திருக்கு. பீகார் போலீஸுக்கு உண்மையிலே நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க மூலமாக தான் இந்த விஷயமே வந்து வெளியே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இது பெரிய பூதாகரமா வெடிச்சது. 2வது வந்து இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மே வந்து 4ஆம் தேதி வந்து மே 5ஆம் தேதி நமக்கு வந்து அ எக்ஸாம் நடக்குது. அது முடிஞ்சுட்டு நமக்கு எலக்ஷன் ரிசல்ட் லோக்சபா எலக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நீட்டோட ரிசல்ட்டையும் வந்து வெளியிட்டுர்றாங்க. ஸோ வெளியிட்டதுக்கு எல்லாருக்கும் பெரிய டவுட் வந்துடுது. ஏன்னா இன்னொரு 10 நாள் கழிச்சு வர வேண்டியது 14ஆம் தேதி வர வேண்டிய ரிசல்ட் வந்து முன்கூட்டியே வந்துடுது. ஸோ அப்போ முன்கூட்டியே வர்றதுனால வந்து அது ஒரு டவுட்டுன்னு கிடையாது. ஓகே ஏதோ அர்ஜென்ட்ல குடுத்துட்டாங்க. சரி ஓகேன்ட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ரிசல்ட் வந்தாச்சு. நமக்கு வந்து அட்மிட் கார்டு வந்துருச்சு. நமக்கு ஒரு பக்கம் வந்து ஸ்கோர் கார்டு வந்துருச்சு. நம்ம எவ்வளோ ரேங்க், எவ்வளோ மார்க் எல்லாம் இத தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இத பார்க்க ஆரம்பிச்சு பேக்கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 67 மாணவர் வந்து 720க்கு 720 எடுத்திருக்காருன்ற ஒரு விஷயங்களும் வருது. இதெல்லாம் இல்லாம எப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி என்டிஏ கிட்ட கேட்கும்போது, அவங்க திரும்ப ஒரு குடுக்குறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் குடுத்து கிட்டத்தட்ட 1563 பேருக்கு வந்து கிரேஸ் மார்க் குடுத்துருக்கோம். அதனால நெறைய பேர் வந்து மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஏன் இந்த கிரேஸ் மார்க் குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அதற்கு சில காரணங்கள் சொல்றாங்க. குறிப்பிட்ட சென்டர்ல வந்து ரொம்ப எக்ஸாம் வந்து டிலே ஆச்சு. இன்விஜிலேட்டர் சரியில்ல. இதெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் நாங்க கேமரா மூலமா செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நாங்க வந்து கிரேஸ் மார்க் குடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயம் இந்த கிரேஸ் மார்க் குடுத்தது 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல வந்து ஒரு 67 பேர் வந்து 720க்கு 720 எடுத்தது. ஏன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் அல்லது 3 பேர், 4 பேர் இதுக்கு மேல வந்து பெரும்பாலும் 720 எடுக்க மாட்டாங்க. ஆனா, இந்த வருடம் ஒரே டைம்ல 67 பேர், 68 பேர் எடுக்குறாங்கன்னா, இங்கேயே நமக்கு சந்தேகத்த வந்து ஏற்படுத்துது. ஸோ, இதனால தான் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து அதுக்கு விளக்கம் அவங்க சொன்னது, நம்ம குடுத்த கிரேஸ் மார்க் குடுத்துருக்கோம். அதனால வந்து இவங்களுக்கு வந்து மதிப்பெண் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, இந்த விளக்கங்கள் எதுவுமே ஒரு ஏத்துக்கக்கூடிய விளக்கங்களா இல்ல. இது என்டிஏ தரப்புலயும் சொல்லியிருக்காங்க. அவங்க குடுத்த விளக்கங்கள் எதுவுமே அவங்களால வந்து ஏத்துக்க முடியல. ஸோ ஏத்துக்க முடியாதனால இதுக்குரிய சரியான விளக்கங்கள் வேணும்னு சொல்லிட்டு, கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கேஸ் குடுக்கறதுக்கு முன்பாக நெறைய கோச்சிங் சென்டர் மூலம் இது வந்து ஒரு பக்கம் ஒரு கோச்சிங் சென்டர் மூலமா நடந்த நடந்த மாரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். சில கோச்சிங் சென்டர் தன்னுடைய மாணவர்களுக்கு வந்து நீதி ந ச க க சரியா நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கோச்சிங் சென்டர் மூலமா வந்து கேஸ குடுத்தது. பேரண்ட் டைரக்ட்டா வந்து கேஸ் குடுத்துருக்காங்க. இது இல்லாம எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பக்கம் வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகுது அந்தந்த ஸ்டேட்லயுமே. இதுதான் அதுக்கப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட் இத வந்து கையில எடுத்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்குன்னு தெரிய வருது. ஸோ இந்த நடந்த தவறுகள் எல்லாமே வந்து ஆமான்னு சொல்லி என்டிஏவும் ஒத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாவும் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. என்டிஏ அத ஒத்துக்கிட்டும் இருக்காங்க. நடந்திருக்கு. அது உண்மதான். இதற்கு என்ன வழின்ற மாற்று வழி நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கமும் குடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதுக்கு அப்புறமா என்டிஏட ஜெனரல் டைரக்டர் இருக்காரு. அவரே வந்து வெளிய அனுப்பிச்சுட்டு, அதற்கு பதிலா வேற ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தவறுகள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. நமக்கு தெரியும். ஸோ இது ஒண்ணு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டோட பிஜி எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சடனா வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நெட்டுடைய எக்ஸாம் அது உங்களுக்கு தெரியும். நெட் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசருக்காக நடக்கிற ஒரு எக்ஸாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸாம் நடக்கும். அதையும் வந்து இப்ப நமக்கு தள்ளி வச்சுட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கு. இந்த தவறுகள்னால இவ்ளோ விஷயங்கள் நடக்கிறதுனால தான், இப்போ வந்து நீட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமா வெடிச்சு, அதற்குரிய விஷயங்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து இந்த வருடம் தான் நடந்திருக்கா? அப்படின்னு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல கண்டிப்பா கிளம்புது. ஏன்னா, அந்த மாஃபியா கும்பல் வந்து இப்ப அவங்ககிட்ட காச கலெக்ட் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க இந்த வருடம் மட்டும் இது வந்து தொழிலா பண்றவங்க கண்டிப்பா இந்த வருடம் மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிச்சயமா போன வருடம், அதற்கு போன வருடம், இப்போ வந்து டாக்டரா யாராவது படிச்சுட்டு இருக்காங்க மாணவர்கள்னா, அவங்க வந்து நேரடியா, நேர்மையா எழுதி வந்தவங்களா? அப்படின்னு தெரியாது. இந்த மாரி வந்து காசு குடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர வாங்கி படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க டாக்டரா வந்திருக்காங்களா? அப்படின்றதுல இந்த இடத்துல பெரிய சந்தேகம் நம்ம கண்டிப்பா ஏற்படுது. நிச்சயமா வந்து எந்த ஒரு தவறுமே வந்து ஒரே டைம்ல வந்து நடந்திருக்க கண்டிப்பா வாய்ப்பில்ல. இது பல காலம் நடந்திருக்கு. ஒரு நாள் வந்து வெளிய வந்திருக்கு. ஸோ அத பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து இப்ப நடந்திருக்கு. இது இன்னைக்கு வந்து அவங்க அகப்பட்டுட்டாங்க. அதுக்குண்டான பனிஷ்மென்ட் நிச்சயமா அவங்க குடுப்பாங்க. ஏன்னா, இப்போ ஒரு புதுசா ஒரு ஆக்ட் கொண்டுட்டு வந்துரு அந்த காமன் எக்ஸாம் ஆக்ட்ன்னு ஒரு ஆக்ட்ட கொண்டு வந்து, அந்த ஆக்ட்டுக்குள்ள இவங்க எல்லாரையும் உள்ள உள்ள கொண்டு வர குற்றவாளிகள் எல்லாரும் உள்ள கொண்டு அவங்க ஹெவியான பனிஷ்மென்ட்டும் வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற எக்ஸாம் எல்லாமே எப்படி நடக்க போகுதுன்றது இத விட கொடுமையா அதாவது கொடுமையான ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து கண்டிப்பா நடக்கதுக்கான வாய்ப்புகள் வரும். அது நல்ல விஷயம் தான். என்டிஏக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது இந்தியால நடக்கிற மெயினான எக்ஸாம் எல்லாமே என்டிஏ தான் கண்டக்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணணும், அவங்க தான் வந்து இது எல்லாத்தையுமே பொறுப்பானவர். இந்த தவறுகள் நடக்கக்கூடாத அளவுக்கு எக்ஸாம் வைக்கணும். ஒரு சென்டர பிரிப்பேர் பண்ணணும். கரெக்ட்டா ஆடிட் பண்ணணும். இதெல்லாம் அவங்க பண்ணணும். அவங்க மேல இருக்கிற தவறுகள், அவங்க லேசினஸா இருந்த விளைவு தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா?
அடுத்தடுத்த வர வருடங்கள் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா என்டிஏ வந்து இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா டீட்டெயில் நமக்கு என்னன்னு தெரிய வரும். நமக்கு ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வரும். நீங்கள் எல்லாருமே தயாராக இருங்க. இந்த டீட்டெயிலில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 2வது இந்த ஸ்கேம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.